ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சன் வேலைகளை ஈஸியாக எப்படி முடிக்கிறதுங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்கள்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு புழுங்கரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு மத்தியானம் கஞ்சி பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு ஈஸியாக எப்படி கஞ்சி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப் அரிசி மிக்ஸி ஜாரில் போட்டு இப்படி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். பொடி பண்ணியாச்சுன்னா இதை ஒரு கப்பு கஞ்சிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த அரிசி பவுடரை போட்டுக்கிட்டு அதை ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதை குக்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு விசில் எடுத்தோன்னா கஞ்சி ரொம்ப கூலாக போயிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உடம்பு முடியாதவங்களுக்கும் இதை மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது கடல் பாசி எடுத்திருக்கேன். இந்த வெயில் காலத்தில் குடல் புண்ணு, நெஞ்செரிச்சல், வயிறெரிச்சல்லாம் வரும் நிறைய பேருக்கு. அதனால இதை நம்ம திரித்து வச்சுட்டோன்னா பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி புட்டிங் மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த குடல் எரிச்சல், நெஞ்செரிச்சல்லாம் இருக்காது. அப்புறம் வத்தல் மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த வத்தல் மிளகாய் நம்ம நிறைய ஸ்நாக்ஸு இல்லைன்னா நிறைய கூட்டுகள்லாம் பண்ணும்போது சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காண்டா இந்த மாதிரி காய வச்சு நல்லா இப்படி நிறையா பொடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. அப்புறம் ஒரு கப்பு நிறைய ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா தூளாக பொடிச்சு எடுத்துட்டோன்னா நம்ம ஸ்வீட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு, பெரிய ஆட்களுக்கெல்லாம் பால் காய்ச்சும் போது அதிலெல்லாம் போட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். பல்லில் எதுவும் கடிப்படாது. அப்புறம் கரம் மசாலா, இதுக்கு நான் 15 கிராம் பட்டை, அப்புறம் 10 கிராம் கிராம்பு, 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் ஸ்டார் மசாலா எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இது இவ்வளவுத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சு நல்லா வாசனை வருது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிடுங்க. நல்லா வறுத்த பிறகு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆயிரும். பவுட்ரு ஆகும்போது நம்ம நான்வெஜ்ஜு, முட்டைக்கறி இதெல்லாம் கூட வைக்கும்போது யூஸ் ஆகும். பல்லில் இந்த எந்த ஒரு ஸ்பைஸையுமே நம்மளுக்கு கடிப்படாது. அப்புறம் சின்ன உள்ளி, இதை 10 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடலாம். அப்போ உளிக்கு சீக்கிரமாக ஈஸியாக உளிஞ்சு வந்துடும். நான் 1/2 கிலோ சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கிலோ கிட்ட பூடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூடையும் நம்ம நல்லா உளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம குழம்புக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிற நேரம் குழந்தைகளுக்கு அப்போ நம்ம சமையல் ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கும். அப்போ இந்த சின்ன உள்ளி, பூடு இதெல்லாம் உளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம இப்படி உளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அது இல்லாமல் இந்த சின்ன உள்ளி அப்புறம் இந்த பூடு எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி. அப்புறம் கொலஸ்ட்ராலையும் குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் அப்படியே அழகாக இருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு, கொண்டக்கடலைகள், அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு இதெல்லாம் நான் சிப்லாக் கவரில் இது பண்ணி ஃப்ரீசரில் வச்சிருவேன் க்ளோஸ் பண்ணி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலைக்கறி வைக்கணும்னு நினைப்போம், ஆனால் கடலை ஊற போட மறந்துடும். அப்புறம் சுண்டல் சாயங்காலம் குழந்தைகளுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நான் வடைக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அதனால கொஞ்சம் நிறையவே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூடு. இந்த இஞ்சி பூடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் மல்லிக்கீரையும் கொஞ்சம் புதினா கீரையும் சேர்த்து நீங்கள் இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். பிரியாணியாக இருந்தாலும், கடலைக்கறியாக இருந்தாலும், ஏதாவது முட்டைக்கறியாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக
ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம மல்லிக்கீரை, புதினாக்கீரை சில நேரம் வீட்டில் தீர்ந்திருந்தாலும் இல்லைங்கிற ஒரு ஃபீல் வராது. இதிலே எல்லாம் சேர்த்துருக்கனால சூப்பராக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் போல் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பை ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கும் போது வந்து நம்ம 1 மாதம் ஆனாலும் அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஒரு மணமும் டேஸ்ட்டும் இருக்கும். ஆனால் வந்து ஈரக்கரண்டி மட்டும் போடாமல் நம்ம எடுக்கணும். இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். அப்புறம் மல்லி, புதினா இதை வந்து நம்ம மொத்தமாக வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அதனால இதில் உள்ள அந்த அழுகின கீரைகளை எல்லாம் நம்ம மாற்றி வச்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரைகளை வந்து இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 15 நாள் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் 1 வாரத்துக்கான தேங்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியோ திருவியோ நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சட்னி, குழம்பு இதெல்லாம் வைக்கணுன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து தேங்காய் திருவிட்டு இருக்காண்டா சீக்கிரமாகவே நம்ம வந்து சமைச்சு முடிச்சிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.